சார் அந்த பிராணிகளை அறுக்கிறதுக்கு என்ன நிபந்தனை சார்? என்ன மாதிரியான ஷரத்துக்கள்லாம் இருக்குது? அதாவது முஸ்லீமாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், வலா தகுலு மிம்மா லம் யுதுக்கரிஸ்முல்லா அலைஹி. அல்லாங்கிற வார்த்தை சொல்லப்படணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறான். இப்போ அல்லாங்கிற வார்த்தை யார் சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையில் வெறுமனே அல்லாங்கிறதல்ல, அல்லாண்டா யார், அவன் எத்தகையவன் என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம் அல்லவா, அந்த உணர்தலின் அடிப்படையில் அல்லாஹ். இன்னொரு முஸ்லீம் அல்லாதவர் அல்லான்னு பேர் சொல்லி அறுத்துக்காண்டா சாப்பிட முடியும். அவர் அல்லான்னு சொன்னாரே தவிர நம்ம அல்லாண்டா யாருன்னு விளங்கி வச்சுருக்கோமோ அந்த விளக்கம் அவர்கிட்ட கிடையாது. அவர் அவருடைய தேவத்தை அவர் விளங்க மாதிரி விளங்கி வச்சுருக்காரு, அது ஒரு விஷயம். அதனால தான் முஸ்லீமாக இருக்கணுங்கிறது. அல்லாங்கிற வார்த்தையும் அவர் சொல்லணும், முஸ்லீமாகவும் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அறுத்தால் தான் அது கூடுமானது, இல்லைன்னா கூடாது.